இப்படி ஓடுறாங்களே ஏதோ பெரிய பிரச்சனையோ அப்படிலாம் இல்லங்க. இந்த கேமுக்காக தான் இப்படி ஓடிட்டு இருக்காங்க. இது எந்த மாதிரி கேம்னா இவ்வளவு நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேம்ல அடி வாங்க தெம்பு வேணும். அதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு சென்டாயர்ல இருக்க இந்த எக்ஸ்பா கிளம்பி வந்துட்டோம். என்னதான் இங்க நிறைய கேம்ஸ் இருந்தாலும் நம்ம விளையாட போறது இந்த பெயிண்ட் பால் தாங்க. இந்த கேம்ல என்ன அடி வாங்கினாலும் கம்பெனி பொறுப்பாகாதுன்னு எழுதி கொடுத்திருந்தாங்க. அதுல தான் கையெழுத்து போட்டு உள்ள வந்தோடனே ப்ரொடக்ஷன் கியர் அந்த வெஸ்ட் கொடுத்தாங்க. நாங்க ஒரு 12 மெம்பர்ஸ் போயிருந்தோம். சோ எங்க எல்லாருக்கும் அங்க உள்ள இன்சார்ஜ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் மலையிலே சொல்லிட்டு இருந்தாரு. என்னமோ சொல்றாங்க, ஒன்னும் புரியல எனக்கு. ஆமாங்க, இப்படிதான் அங்க புலம்பிட்டு இருந்தாங்க. ஒரு டீம் பிரிச்சது, சைடு செலக்ட் பண்ணது எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கன்னை கையில கொடுத்து மாஸ்கையும் கொடுத்தாங்க. இந்த மாதிரி புல்லட்லாம் லோட் பண்ணி கையில கன்னை பிடிச்சப்போ இந்த மாதிரி AK-47 ஷூட் பண்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. சோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரத்துல நான் வாங்கின அடியில இந்த மாதிரி தெரிச்சு ஓடி வந்தேன். 3 கேம் விளையாண்டோம். 3 கேமும் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாவும் செம்ம இன்டென்ஸாவும் இருந்தது. நீங்க இந்த பெயிண்ட் பால் கேம் விளையாடி இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வாங்கின அடியில இந்த மாதிரி கையில ரத்தம் எல்லாம் வந்துருச்சுங்க. ஆப்போசிட் டீம் சுத்தி என்ன அடிச்சப்ப எப்படி ஃபீல் ஆச்சுன்னா